ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிடி, பிஆர்டியினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கைகள் வலுத்து வருது. அந்த சூழ்நிலையில் இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து நமக்கு மெயில் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது குறித்து நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிக முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிடி, பிஆர்டியினுடைய வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்ற கோரிக்கை வந்து தொடர்ந்து வலுத்துட்ருக்கு ஆசிரியர்கள் மத்தியில். ரெண்டாவது, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருந்தார், பிடி, பிஆர்டியினுடைய வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா 5000 வேக்கன்சிஸுக்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா வேக்கன்சிலாம் இருக்குது, 5000 போஸ்டிங்ஸ் பக்கமே கவர்மெண்ட்டில் வந்து இந்த பள்ளிக்கூடங்களில் வேக்கன்சி இருக்குது. ஆனால் வந்து நமக்கு 3000 சில்லற வேக்கன்சி தான் ஃபில் பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மொத்தமாகவே 2026 ஜனவரிக்குள்ளே 19000 வேக்கன்சி தான் நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் நிறைய இருக்குது. காலேஜ் டிஆர்பி இருக்குது, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, அதுலேயும் மற்ற நிறைய இருக்குது, அந்த எஸ்டிடி இருக்குது, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இதில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இல்லை. அப்படியே ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆனாலும் டபுள் டிஜிட்டுக்குள்ளே தான் இருக்கும், 100க்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி.